சாபம் என்பது எதிர்மறையான வார்த்தைகள், கீழ்ப்படியாமை, ஒருவன் வாழ்க்கையில தொடர்கிற தோல்விகள், வியாதிகள், தடைகள் எல்லாமே இந்த சாபத்துக்குள்ளாக தான் இருக்கிறது. சாபம் பேசினாலே நிறைய பேருக்கு இந்த உலகத்துல பிடிக்காது. அத மட்டும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்த்துட்டோம், ஜெபிக்க தொடங்கிடும். ஆண்டவரே, இந்த சாபம் என் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது, என் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. தைரியம் இருந்தா கண்டிப்பா இந்த வார்த்தையை சொல்லி ஒருத்தரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த சாபங்கள் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது, என் வாழ்க்கையில வரக்கூடாது. தெரியும், உனக்கு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஆனாலும் என்ன பண்றது? சொந்தக்காராச்சே. ஆனாலும் என்ன பண்றது? கூட பிறந்தவங்களாச்சே. ஆனாலும் என்ன பண்றது? அம்மா தானே. ஆனாலும் என்ன பண்றது? அப்பா தானே. பரவாயில்ல, வர வச்சுக்கோ. நான் எந்த அளவுக்கு இந்த சாபத்தின் காரியங்களை ஒதுங்கி நான் வாழ்றனோ, என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் சேர்த்துக் கொள்கிறேன். ஆமே, ஆசீர்வாதங்களை சேர்த்துக் கொள்கிறேன். சோ முதலாவது பாத்தீங்கன்னா, ஆதாமின் பாவம், மனிதன் செய்த கீழ்ப்படியாமையின் மூலமா தான் உலகத்திற்கு சாபம் வந்தது. அவங்க கீழ்ப்படியாம போனாங்க. இன்னைக்கு எந்தெந்த விஷயத்துல நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. எத்தனை விஷயத்துல நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோம், எத்தனை விஷயத்துல ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறோம், எத்தனை விஷயத்துல கர்த்தருக்கு தெரியும். ஆனா நம்ம நான் தான் கீழ்ப்படுகிறேன்னு காட்டிப்போம். ஏன்னா நம்மளுடைய டெண்டன்சி அப்படி இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நான் தான் கீழ்ப்படுகிறேன், நான் தான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் இதை செய்யாத, கர்த்தர் சொன்னாரு இது பண்ணாத, இது உனக்கு வேண்டாம் எல்லாம் நாம என்ன பண்ணுவோம்? ஓகே, ஓ கோ ஹெட், சாபத்துக்குள்ள போய் விழுந்துக்கோ. அப்ப நம்ம என்ன பண்றோம்? சாபத்து கேட்டை நம்ம திறந்து கொடுக்குறோம். கமான், எஸ், வா. எங்க அம்மா அப்பா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நானும் ஒரு சாபத்துக்குள்ள போறேன். அப்படி நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தார்களோ அதே மாதிரி நான் போறேன் அப்படின்ட்டு நம்ம திறந்து கொடுக்கிறோம். சோ இதுதான் கீழ்ப்படியாமை நம்மள சாபத்துக்குள்ள நம்மள போட்டு விடுகிறது. ரெண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா, தலைமுறை சாபங்கள். அதாவது முன்னோர்களின் பாவங்கள், பழக்க வழக்கங்கள் சந்ததியாருக்கு தொடருமா. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய முன்னோர்களுடைய பாவங்கள், அது டெய்லி நம்ம சொல்லும் ஜோம் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய பாவமோ முன்னோர்களுடைய பாவமோ எங்களையோ எங்க குடும்பத்தையோ தாக்க கூடாது. கண்டிப்பா ஜோபிக்கணும். நிறைய குடும்பத்துல அதை பத்தி ஜோம் பண்ணவே மாட்டாங்க. ஏன் எங்க அம்மா அப்பா என்ன பாவம் செஞ்சாங்க, ஏன் எங்க தாத்தா பாட்டி என்ன பாவம் செஞ்சாங்க, அப்படிதான் கேட்பாங்களோடைய. எல்லாரும் இந்த உலகத்துல பாவம் செஞ்சுதானே இருக்கிறோம். அந்த பாவங்களோ சாபங்களோ பழக்க வழக்கங்களோ என்ன தொடரக்கூடாது.